வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி விழுந்துட்டே இருக்குங்க. அண்ணன் விஜய் கதறிட்டே இருக்காரு. இன்னைக்கு என்ன அட்டின்னா, அவர் கொடுத்தாருல அரசு வேலை கரூர் மக்களுக்கு, அந்த அரசு வேலை செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அதிரடி தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இது ஒரு பெரிய பின்னடைவு மட்டும் இல்ல, இடியாக இறங்கி இருக்கிறது விஜய்க்கு. அடுத்தடுத்த தோல்வியில் விஜயை தள்ளி கொண்டிருக்கிறது. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டில அதிகாரத்திற்கு வந்திருக்கிற அண்ணன் விஜய் அவர்கள் அரசியல் திறனற்றவர், அரசியல் புரிதலற்றவர், கொள்கை திறனற்றவர், எந்த அடிப்படை அறிவும் இல்லாம ஒரு அரசியல் பொறுப்புல வந்து உட்கார்ந்துருக்காரு. இதுவரை வாழ்நாள் முழுவதும் யாரோ சொல்லிக் கொடுத்த வசனங்களை பேசிட்டு இருந்த அண்ணன் நேரடியா முடிவெடுக்கிற அதிகாரத்துல அமர்த்தப்பட்டிருக்கிறார். ஒரு பெரிய பின்னடைவை தமிழ் சமூகத்தின் வரலாற்றுல உருவாக்கியிருக்கு. இதுவரை தமிழ்நாடு இப்படி தோத்து போய் நின்னதில்ல. நீட்டு தேர்வு போராட்டம் தமிழ்நாடு தான் கதற விட்டுட்டு இருந்துச்சு இந்தியாவை. இன்னைக்கு நீட் தேர்வுக்கு போராடின மாணவர்களை அடக்கி ஒடுக்கி உட்கார வைக்கிறாரு. ஒரு வார்த்தை பாஜக பேசுறதுக்கு பயந்து பம்முறாரு. ஒரு வார்த்தை பாஜக பேச பயந்து பம்மிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காரு. ஒரு வழியா மக்களை ஏமாற்றி அதிகாரத்திற்கு வந்த அண்ணன் இடைத்தேர்தல்ல ஜெயிச்சு தன்னுடைய ஆட்சியை பலப்படுத்திக்கணும். கம்யூனிஸ்டுகள் ஆதரவோடு, விசிக ஆதரவோடு, காங்கிரஸ் ஆதரவோடு நம்ம எத்தனை நாளைக்கு கட்சியில ஆட்சியில இருக்க முடியும்? அதனால நமக்குன்னு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு எண்ணிக்கையில வலுவா உட்கார்ந்துக்கணும் அப்படின்றக்காக அதிமுக கட்சியை கழிச்சு, அதிமுக கட்சியில இருந்து பலரையும் புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி பிடிச்சு பணத்தை அடிச்சு கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சாங்க. ஒரு 7-8 பேர் ரிசைன் பண்ணிட்டு தெருவில் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இடைத்தேர்தல் வரும் அப்படின்றதுக்காக தான் அண்ணன் போனாரு. எங்க? கரூருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட கரூர் பக்கம் போகாத அண்ணன் இன்னைக்கு கரூர் போறாரு. போனது எதுக்கு? இடைத்தேர்தல் வரப்போகுது, அங்கேயும் போய் ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்டு வந்தாரு. அந்த இடைத்தேர்தல் வரப்போறதுக்காக ஓட்டு கேட்கறதுக்காக திருச்சி கிழக்குக்கு போனாரு. அடுத்து இங்க போனாரு. இங்க கரூருக்கு போகும்போது என்ன அப்படின்னா, அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு கூடுதலாக ஒரு திருப்புச்சீட்டோட போனார். அந்த துருப்புச்சீட்டு என்ன அப்படின்னா வேலை, அரசு வேலை. கடுமையான கண்டனங்களை உருவாக்குச்சு. இவர் அறிவிக்கிறதுக்கு 4-5 நாளைக்கு முன்னாடியே இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல பரவி, ஊடகங்கள்ல பரவி கடுமையான எதிர்வினை ஆற்றப்பட்டது. நிறைய இளைஞர்கள் கேட்டாங்க, நாங்க படிச்சுட்டு இருக்கோம், நாங்க பல தடவை பரீட்சை எழுதி அடுத்த தடவை பரீட்சை எழுதுறதுக்கான போராட்ட வாழ்க்கையில் நாங்க இருக்கோம். பல லட்சம் இளைஞர்கள் பதிவு செஞ்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறாங்க. பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு வேலை இன்னும் வராத இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு விபத்துல இறந்து போனா அது உங்க கட்சி, உங்க கட்சியில உங்களை பார்க்க வந்து இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை எப்படி கொடுக்க முடியும்? அப்ப நாங்களா யாரு? கருணை அடிப்படையில ஒரு கட்சிக்காரனுக்கு எப்படி நீங்க அரசு வேலை கொடுப்பீங்க அப்படின்னு பல விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளானது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிறகுதான் அண்ணன் போனாருன்னு. இப்ப இவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மதுரை அந்த உயர்நீதிமன்ற கிளை இருக்கு இல்லையா, அந்த கிளையில வழக்கு தொடுத்துட்டாங்க. இவர் கரூருக்கு போறதுக்கு முன்னாடியே வழக்க தொடுத்துட்டாங்க. இவர் போய் காலையில இந்த வசனம், வீர வசனம், இந்த லந்து, இந்த அப்படி இப்படி பாட்டு, அப்புறம் குத்து பாட்டு எல்லாம் பாடி முடிக்கும் போதே அங்க இருந்து தீர்ப்பு வந்துருச்சு. என்ன தீர்ப்பு வந்தது? தற்காலிக வேலை கொடுக்கலாம், ஆனா நிரந்தர அரசு வேலை கொடுக்க கூடாதுன்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு இவரும் மாலையில அரசு விழாவை ஏற்பாடு செய்து அவங்களுக்கு 31 பேர், இறந்து போனவங்க 41 பேர், 31 பேருக்கு கொடுத்திருந்தாங்க. அரசு பணி வழங்கியாச்சு. இதுலயும் பல உள்குத்து வேலைகள் நடந்தது. மகனை இழந்து போன ஒரு 9 வயசு குழந்தையை இழந்த ஒரு அம்மா, 6 மாசத்துல விட்டுட்டு போன அப்பா, இந்த 6 மாசத்துல விட்டுட்டு போனவர் தான் போலி கேஸ் ஒன்ன சிபிஐ வேணும்னு கேட்டு டெல்லிக்கு வரையும் போனவர், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனவர். அந்த அடிப்படையில, கருணை அடிப்படையில அவருக்கு வேலை. புள்ளைய பறி கொடுத்த அம்மாவுக்கு 20 லட்சம் கொடுத்ததோட கழட்டி விட்டாங்க. அந்த அம்மா நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஒரு பயங்கரமா வந்து எழுதி வச்சுட்டு செத்து போவேன் அளவு பத்திரிகையாளர்கள் முன்னாடி மிரட்டல் விட்டு கதறி கண்ணீர் விட்டாங்க. இவ்வளவு உள்ளடி வேலை இந்த வேலை கொடுப்பதிலே நடந்திருக்கு. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த சம்பவம் விஜயால நிகழ்த்தப்பட்ட சம்பவம். நீங்க 1000 மறுத்தாலும் அதான் உண்மை. யாரை பார்க்க வந்தாங்க? விஜயை பார்க்க வந்தாங்க. ஏன் விஜய் லேட்டா வந்தாரு? அது அவருக்கு தான் தெரியும். கூட்டத்தை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணி லேட்டா வந்தாரு. ஏன் 12 மணிக்கு அறிவிச்சுட்டு நீங்க 12 மணிக்கு வரல, நம்ம ராத்திரி 7 மணிக்கு வந்தீங்க? பதிலே கிடையாது. எல்லாத்தையும் திசை திருப்புவது. ஏற்பட்ட விபத்தை ஒத்துக்கிட்டு அதை சரி செய்யறதுக்கு பதிலா திசை திருப்பினாங்க.
அங்க இருந்த செந்தில் பாலாஜி மேல பழிய போட்டாங்க. ஆனா உண்மையில என்னன்னா அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஆளா ஓடி போய் அரசு மருத்துவமனையில உட்கார்ந்து வேக வேகமா நடத்துறதுக்கு ஒரு பெரிய துணையா நின்னவர் செந்தில் பாலாஜி அன்னைக்கு. ஏன்னா அவர் சொந்த ஊர். நீ அங்க போய் செந்தில் பாலாஜியை வம்புழுக்கிறதுக்காக போனவன், போய் சிக்கின பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? இவன் கட்சிக்காரன் பொய்யா சொல்றாங்க, நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு பொய் சொல்றாங்க அப்படின்னு நிறைய வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு. அடுத்த செகண்ட்ல இருந்து எங்கெங்கயோ இருந்து பணத்தை எடுத்துட்டு அண்ணன் மேல பழிய போடுறாங்க. அப்படி ஒண்ணு ஆதவர்ஜுனாவுடைய வழக்கறிஞர் பேசின வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அவரே அதான் ஆதவர்ஜுனாவே வழக்கு அப்படித்தான் தொடுத்திருந்தாரு. இது உண்மையிலேயே இத்தனை பேர் இங்கதான் செத்தாங்களா, இல்ல எங்கேயோ இருந்து பாடி எடுத்துட்டு போட்டு எங்களை மக்கள் மன்றத்துல பிரச்சனைக்குள்ளாக்குறாங்களா அப்படின்னு தான் அவரு கேஸே போட்டிருந்தாரு. அப்புறம் இவ்வளவு கான்ஸ்பிரன்சி தியரி ஆத்து இதுன்னு ஓட்டுனாங்க. நம்ம கேட்கறது என்ன, உன்னை பார்க்க செத்து போனாங்க, நீ பொறுப்பேற்கணும். அப்படிதான். அதுக்கு பயங்கரமா முட்டு கொடுத்து வேலை பார்த்து இன்ஃபுளுசர் எல்லாம் வச்சு பயங்கரமா அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி என் மேல கை வைங்க, என் மக்களை விட்டுருங்கன்னு சொல்லி சிஎம் சாருக்கு ரெக்வஸ்ட் வச்சுன்னு ஊருப்பட்ட அலப்பறை பண்ணிட்டாங்க. மக்கள் இவனை நம்பிட்டானுங்க. மூளைச்சலவை செய்யறதுல எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி தன்னை ஒரு விக்டிமா காட்டி, நான் ஒரு விக்டம், நான் ஒரு சாதாரண ஆளு, நான் ஒரு பாவம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவு அவமானப்படுறேன் அப்படின்னு தன்னையே ஒரு விக்டம் கார்டு பிளே பண்ணி எல்லா வேலையும் முடிச்சது இந்த பீஸுங்க. இன்னைக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? வந்தாங்க, வேலை வாய்ப்பு 31 பேர் கொடுத்தாங்க, அரசு வேலையா போயிட்டாங்க. இது வழக்கா ஆகுது. இந்த வழக்கு அடுத்தடுத்து தொடுத்தது யாரு? நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடுத்திருக்காங்க. மனிதநேய ஜனநாயக கட்சி அவங்க வழக்கு தொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு தனியா சீனி அகமது அப்படின்ற ஒரு அண்ணாவும் அங்க வழக்கு தொடுத்திருக்காங்க. இவங்க 3 வழக்கு தான் இன்றைக்கு மதுரை கோர்ட்ல தீர்ப்பானதுக்கான வழக்கா இருந்துச்சு. இந்த வழக்க போட்ட உடனே அன்னைக்கே நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு, எந்த சட்டத்திலையும் இடம் இல்ல, இப்படி சினிமாக்காரனை பார்க்க போய் செத்து போனவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு மரியாதையா இருந்துக்கங்கன்னு எச்சரிச்சு, நீ வேணா தற்காலிக வேலை போட்டு கொடு, நீ தான் அங்கேயே உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் நிறைய முதலீடை ஈர்த்து வச்சுட்டு போயிருக்காருல்ல, அரியலூர்ல அதே மாதிரி கரூர்ல எல்லாம் நிறுவனங்கள் கொண்டு வரதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அங்க அவங்களுக்கு வேலை கொடுங்க, தற்காலிக வேலை கொடுங்க அப்படின்னு தான் நீதிமன்றம் அவங்களுக்கு உத்தரவிட்டு இருந்தது. அதை தாண்டி தான் இவங்க இந்த வேலையை பார்த்தாங்க. இன்னைக்குதான் தீர்ப்பு, மதுரை கோர்ட் இன்னைக்கு தான் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்பு ரொம்ப கவனமா கொடுக்கப்பட்டது. முதல்ல அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு இருக்கு. இந்த தீர்ப்புக்கு முன்னாடி இந்த கேஸுக்கு வழக்கறிஞர்கள் வாதாடினாங்க இல்லையா, இங்கே 3 பேருக்கு வழக்கு தொடுத்தவங்க, தலைமை வழக்கறிஞர் இருப்பார்ல, அரசு தலைமை வழக்கறிஞர், அவரு காணொளி வாயிலாக இந்த இதுல பங்கெடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அவர் பேசி இருக்கிறார். அதுல அரசு வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் பேசினதனுடைய முக்கியமான சாராம்சம், லெப்ட்ல இப்படி தட்டி நம்மளே முடிச்சிடலாம் அப்படி ஒரு கேவலமான பாயிண்ட்ஸ் பேசியிருக்காரு. நமக்கே தெரியும் என்னையா இப்படி சப்பையா பேசுறாங்கன்னு. தனக்கும் நாம லா படிக்கல, ஆனா நம்ம அரசியலை உற்று நோக்குறோம், நமக்கு சமூகம் சார்ந்த அறிவு இருக்கு, நாம எல்லா விதமான தீர்ப்புகளையும் பார்த்திருக்கிறோம். நமக்கே இது தப்பான வாதம் தெரியுற 4 வார்த்தை வச்சிருக்காரு. அதுல ஒண்ணு, மதுரையில லீலாவதி அம்மா படுகொலை செய்யப்பட்டாங்க. அதாவது அங்க இருக்கிற மக்களுக்காக ஒரு கவுன்சிலரா இருந்து தண்ணிக்காக போராடி அந்த அம்மா இறந்து போனாங்க. திமுக குண்டர்கள் அப்ப அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலை செய்யப்பட்ட பிறகு அவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கு அரசு வேலையை ஜெயலலிதா பீரியட்ல கொடுத்தாங்க. இது ஒண்ணு நடந்துச்சு. 2வது ஸ்டெர்லைட் வழக்கு இருக்கு இல்லையா, அந்த தன் மண்ணுக்கான தன்னுடைய நிலத்துக்கான போராட்டத்துல அப்பாவிங்க 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா, அந்த வழக்குல இன்னும் சொல்லப்போனா 14 பேர் ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் செத்தாரு. அந்த 14 பேருக்கு குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பை அரசு கொடுத்தது, திமுக அரசு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க மக்கள் போராளிகள், அவங்க எதிர்பார்க்காம அரச பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்டாங்க. அரச பயங்கரவாதத்தால் துப்பாக்கி சூட்ல செத்தாங்க. அதனால அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் இன்னும் அதை எடுத்து அவங்க காட்டுறாங்களா, இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தாங்க, இவங்களுக்கு என்ன, இவங்களாம் போராளிகளா? யாருக்காக போராடினாங்க? சினிமாக்காரனை பார்க்க செத்து போனாங்க. அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நீங்களே கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு குற்ற உணர்வு அரிச்சு நீங்களே 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க. அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துச்சு. பல்வேறு கட்சிகள் தங்களால் ஆன நிதி உதவியை செஞ்சாங்க, விசிகே உட்பட. அப்ப மொத்தமா ஒரு 40-50 லட்சத்துக்கு மேல அவங்க வசூல் பண்ணிட்டாங்க. போதும் அவங்க வாழ்க்கைக்கு. அரசு தேர்வுக்காக தெருவுல உட்கார்ந்துகிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு வயசாகி போச்சு, ஒரு தேர்வுல பாஸ் பண்ணிடணும், இதுதான் எனக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்கல்ல லட்சக்கணக்கான குழந்தைங்க. அவங்க கனவுல மண்ணள்ளி போடக்கூடாது, அதுதான் நம்ம வைக்கிறது. அப்ப இவ்வளவும் செஞ்ச பிறகு நீங்க கூச்சமே இல்லாம
தன் நிலத்துக்காக செத்த, தன் உரிமைக்காக செத்து போன 13 பேரை எடுத்துக்காட்டா ஸ்டெர்லைட்டை காட்டுறானுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா முன்னாள் ராணுவத்துல இருக்கிறவரு, அவருடைய பையனுக்கான கருணை அடிப்படையில வேலை. இப்ப கருணை அடிப்படையில வேலைன்னு உச்ச நீதிமன்றம் சில வழிகாட்டுதலை பண்ணிருக்கு, சட்டம் சில வழிகாட்டுதலை சொல்லிடுது. இந்த எந்த வழிகாட்டுக்குள்ளும் நிக்காம ஏன் ரசிகர் மன்றத்துக்கு நான் வேலை கொடுப்பேன்னா நாங்க என்ன இவங்களா அப்படின்னு நீதிமன்றம் வச்சு செஞ்சிருச்சு. அதுல நீதிமன்றம் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்கு. ஒன்று, தினம் பட்டாசு தொழிற்சாலையில தொழிலாளர்கள் படுகொலையா சாகுறாங்க. இப்ப விபத்துல சாகுறவங்களுக்கு கருணை அடிப்படையில வேலை கொடுக்கணும்னா அவங்களுக்கு கொடுக்க வேணாமா? பட்டாசு தொழிற்சாலையில செத்து போறாங்கல்ல, அவங்க குடும்பத்தினருக்கு வேலை கொடுக்கலாமா? சாலை விபத்துல அன்றாடம் நூற்றுக்கணக்கான பேர் சாகுறாங்க. அந்த சாலை விபத்துல இறந்து போறவங்களுக்கு இங்க அரசு வேலை கொடுத்துடலாமா? அது சரியா இருக்குமா? ஒரு கட்சியினுடைய தொண்டர்களாக இருந்து அந்த கட்சி தலைவரை பார்க்க வந்தவங்களுக்கு அரசு வேலை, அவங்க அந்த கூட்டத்துல மரணம் அடைஞ்சா அது ஒரு விபத்து, அந்த விபத்துக்காக அரசு வேலை எல்லாம் கொடுக்க முடியாது. கருணை அடிப்படையில வேலை வராது. ஒண்ணு பேரண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது செத்து இருக்கணும், அரசு வேலையில இருக்கும்போது அவங்களுக்கு கருணை அடிப்படையில வேலை கொடுக்கலாம். அரசு பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்டிருந்தா கருணை அடிப்படையில், அதாவது துப்பாக்கி சுடுது மாதிரி நடந்து தடியடியில கொல்லப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், அரசு வேலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தவறான சிகிச்சையால, மருத்துவமனைகளின் அலட்சியத்தால இறந்து போறவங்க அப்படின்றத அவங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு இருக்கு சில விதிகள். இவங்களை தவிர மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு சினிமாக்காரனை பார்க்க போய் ரசிகர்களா செத்து போனவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு பொட்டில் அடிச்ச மாதிரி நீதிமன்றம் சொல்லிச்சு. அடுத்தது அவங்க சொன்னது இது தவறான முன்னுதாரணம் ஆயிரும். அவன் பாட்டு கூட்டத்துல போய் செத்தமான தம்பிக்கு வேலை கிடைக்கும், அக்காவுக்கு வேலை கிடைக்கும், செத்துக்கு இருப்பாங்க. இது தவறான முன்னுதாரணமா போகும். இதை நம்ம ஒருபோதும் அதை அக்செப்ட் பண்ண கூடாது அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏற்கனவே பலரும் கருணை அடிப்படையிலான வேலையில வரிசையில இருக்கும்போது எந்த அடிப்படையில முந்திக்கிட்டு இந்த 31 பேருக்கு வேலை கொடுத்தீங்க அதை சொல்லுங்கன்னு பிடிச்சு வாங்குன்னு வாங்கியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு சொல்லுவேன். நீங்க 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு, பல கட்சிகளும் கருணை அடிப்படையில கொடுத்தாச்சு, அவங்க அதை வச்சு வாழலாம். 2வது, நீங்க ஒரு தனியார் கம்பெனில அவங்களை வேலைக்கு சேர்த்து விடுங்க, அவங்க அங்க வேலை பார்க்கட்டும், அது அவங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு. ஆனா அரசு வேலைன்றது இங்க லட்சக்கணக்கான குழந்தைங்க எதிர்காலத்தை அடகு வச்சு நீங்க இந்த வேலை கொடுத்துறீங்க. லட்சக்கணக்கான பேர் இந்த பார்க்ல போய் உட்காந்து பாருங்க, படிச்சுக்கிட்டு இருப்பான், உட்காந்து தனியா உட்காந்து படிச்சுட்டு இருப்பானுங்க. ஒரு குரூப் ஸ்டடி நடக்கும். இந்த பிள்ளைங்க அவ்வளவு கஷ்டப்படுதுங்க ஒரு வேலைக்குள்ள போறதுக்கு. அதை நீங்க ஈஸியா தூக்கி இன்னொருத்தவங்களுக்கு நொட்டாங்கையில கொடுக்குறீங்க, அது எப்படி நியாயம்? அப்ப இந்த தீர்ப்பு அண்ணனுக்கு பின்னடைவு கிண்ணடைவுலாம் இல்ல, நமக்கு ஒரு நேர்மையான தீர்ப்பு. அண்ணன் பின்னடைகிறான், பின்ன அடையல, அது என்ன பண்ணாலும் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்ட்டு போயிருங்க. நாளைக்கே 2 வீடியோ போட்டு அதை சமன் பண்ணிருங்க. அது கொஞ்சம் கூட கூச்சலச்சம் இல்லாத ஒரு கும்பல். நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு. ஏன்னா இது மக்களுக்கான தீர்ப்பு. குழந்தைங்க படிச்சுட்டு வேலைக்காக தெருவில் அலைஞ்சிட்டு இருக்காங்க குழந்தைங்க, அவங்களுக்கு ஒரு மனநிறைவை தரக்கூடிய தீர்ப்புன்னு தான் நான் பாக்குறேன். இது ஒரு வழியா அண்ணனை கன்னத்துல போட்டு மரியாதையா உட்கார்டா அப்படின்னு சொல்ற தீர்ப்பு.